குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் பிரதோஷ வழிபாட்டில் உள்ள ஒரு தனி சிறப்பை பற்றி பார்க்கப் போகிறோம். பிரதோஷம் என்றால் என்ன, எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பெரும்பாலான ஆன்மீக அன்பர்கள் அறிந்தே இருப்பீர்கள். ஆனால் அந்த பிரதோஷ வழிபாடுகளில் சில சிறப்புகள் உள்ளன. அதாவது, வாரத்தில் மொத்தம் 7 நாட்கள், இதில் ஒவ்வொரு நாளும் பிரதோஷம் மாறி மாறி வரும். அப்படி வரும் கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு செய்தால் நம் வாழ்வில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளைப் பற்றி நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். உதாரணமாக, சனி பிரதோஷம் என்பதை நாம் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கிறோம். ஏன் அவ்வாறு அழைக்கிறோம், அப்படி அழைப்பதற்கான காரணம் என்ன என்பதைப் பற்றியும், மேலும் ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷம் அன்று கோயிலுக்கு சென்று நாம் வழிபட்டால் என்னென்ன சிறப்புகள் உள்ளன என்பதைப் பற்றிய பல அரிய விஷயங்களைதான் இந்த காணொளியில் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். பிரதோஷ பலன். திங்கட்கிழமை. இந்த தினத்தில் வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. திங்கட்கிழமை பிரதோஷ வழிபாடு செய்வதால் கவலை நீங்கி மன அமைதி கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை. இந்த தினத்தில் பிரதோஷ வழிபாடு செய்வதன் மூலம் செல்வம் அதிகரிக்கும். இந்த தினத்தில் சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து பூஜிப்பவர்கள் வீடு மற்றும் வாகன வசதி பெறுவார்கள். புதன்கிழமை. இந்த தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் புத்திரபாகியம் கிடைக்கும், அறிவு அதிகரிக்கும். இளநீரை கொண்டு அபிஷேகம் செய்வதால் நல்ல புத்திசாலியான குழந்தைகள் பிறக்கும். வியாழக்கிழமை. குரு பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் பகைவர்கள் அழிவார்கள், எதிரிகள் வலு இழப்பார்கள், சுப காரியங்கள் கைகூடும். வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பிரதோஷ வழிபாடு செய்தால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். சனிக்கிழமை. சனி பிரதோஷம் என்பது விசேஷமான பிரதோஷமாகும். அன்று சிவபெருமானை வணங்குவதனால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். சனிக்கிழமைதான் சிவபெருமான் வாசுகி கக்கிய விஷத்தை விழுங்கினார். நவகிரகத்தில் சனி பகவான் மிகவும் முக்கியம். அவர் தரும் தொல்லைகளும் தண்டனைகளும் கடுமையாக இருக்கும். ஆகவே ஜாதகத்தில் சனி திசை உள்ளவர்கள் அவரது கருணை கிடைக்க அவரை வேண்டிக் கொண்டு சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, சனி பகவானின் கடுமை விலக சனி பிரதோஷம் அன்று சிவபெருமானை வணங்கி வருவதால் சனி பகவானின் தொல்லைகள் குறையும், தடைகள் விலகும். ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் வரும் பித்ரு தோஷத்தில் நந்தி பகவனை வழிபட்டால் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். அரசு வேலைவாய்ப்பு, அரசு ஆதரவும் கிடைக்கும். பித்ரு தோஷம் அகலும். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.